எப்போ டெடிகேட்டடாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட உடம்பு சொல்கிறது எதுவுமே நம்ம மனசு கேட்காதுங்க சார். நம்ம 44 வயசில் புக் எடுத்து படிக்கும்போது படித்தது அடுத்த நாள் வந்து மறக்க ஆரம்பிச்சதுங்க சார். பயம் வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் ஒரு 1 hour 2 hour படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க சார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கே கம்மி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கண்டிப்பாக வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஏன்னா நம்ம எந்த அளவு நம்ம புத்தகத்தோடு வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சார். அதுக்கு வந்து மனசோட ஒத்துழைக்கிறதான அதுக்கு எப்படி ஒரு ஐக்கியமாகறீங்க, அது எப்படி ஒரு நடைமுறைப்படுத்துறீங்க? யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் அன்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் ரகுணா. நான் கடந்த 2024 டெட் நியமன தேர்வு பேப்பர் 1ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். என்னுடைய இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இதனால் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து படிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியம் கிடையாது. எனக்கும் அந்த மாதிரி தான். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக படிக்க முடியல. 34 வயசில் புக் எடுத்து படிக்கும்போது படித்தது அடுத்த நாள் வந்து மறக்க ஆரம்பிச்சதுங்க சார். பயம் வர ஆரம்பிச்சது. நம்மளால் படிக்க முடியாதோ, அந்த காலேஜ் படித்து முடித்த உடனே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் 35 வயசில் புக் எடுத்து படித்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குங்க சார். படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ஒரு படித்ததில் ஒரு 50% தான் ஞாபகம் இருக்கும், மீதி 50% வந்து மறக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை நமக்கு மறந்துடுமோ, நம்மளால் பண்ண முடியாதோ அப்படின்னு பயம் இருந்தது. அதுக்கப்புறமா சரி திரும்பவும் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படித்ததையே ஒரு 4 தடவை 5 தடவை ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் மறக்காமல் இருந்ததுங்க சார். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேங்க சார். சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண முடியுமோ, 8 தடவை படிக்க முடியுதோ இல்லை 10 தடவை படிக்க முடியுதோ திரும்ப ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு மறக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி படித்தேங்க சார். 13ல் நான் பண்ணின தப்பு அதுதான். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா அந்த லெசனில் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும், எந்த பாயிண்ட்டையும் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஏன்னா அப்படி படித்தா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு தாங்க சார் கஷ்டமாக இருக்கும். ஒரு லெசனை ஃபுல்லாக படிக்கிறது ஃபஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஒரு ஃபுல் லெசன் படித்தா தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கிடைக்குங்க சார். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. முதல்ல ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லெசனும் படித்து முடித்தா தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி படித்தா தான் எனக்கு ஈஸியாக இருக்க ஆரம்பிச்சதுங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் படித்தா ஏதோ படிக்காத ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக படித்தா தான் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். ஆமாங்க சார். அந்த சிலபஸ் இந்த வாரம் இந்த சிலபஸ் வந்து டெஸ்ட்டு அப்படின்னா அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்குங்க சார். டெஸ்ட்டு வந்து நான் எழுதி பார்க்கலைங்க சார், வீட்டில் இருந்து தான் படித்தேன். 13 17லலாம் வந்து வீட்டில் இருந்து தான் படித்தேன். நம்ம எவ்வளோ படித்தாலுமே வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கணுங்க சார். இப்போ ஒரு 1 week படிக்கிறோம் அப்படின்னா 6 நாள் படிச்சுட்டு 7வது நாள் வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கணுங்க சார். அது எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளை வந்து எக்ஸாமினேஷன் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம அப்போ தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஒரு 80% படிச்சிருக்கோமா இல்லை 90% படிச்சிருக்கோமா, எந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்போ தாங்க சார் கண்டிப்பாக தெரியும். எனக்கு ஆனால் ஆரம்பத்துலேருந்தே என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா போர்ஷன் வந்து எப்போவுமே கவர் பண்ணிட்டு தான் போய் டெஸ்ட் எழுதணும். நம்ம வந்து போர்ஷனை கவர் பண்ணிட்டு போய் எழுதுனா தான் அந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுங்க சார். ஒரு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்ஷனை அந்த வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சார். அப்போ தான் நம்ம படித்தது எஃபெக்டிவாக இருக்குங்க சார். கண்டிப்பாக அந்த மாதிரி எழுதும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு இடம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டை வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னா இன்னும் நம்ம அதில் கொஞ்சம் ஒரு சில டாபிக் வந்து நமக்கு நல்லா தெரியும், நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க சார். ஆனால் அதில் கொஷின் வந்து கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அப்போது இன்னும் நம்ம அதை இன்னும்
சரியாக உள்வாங்கி படிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேங்க சார். அப்போது இன்னும் நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையே வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணாதாங்க சார் நம்மளால் கற்றுக்க முடியும். அதை டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் நம்ம எவ்வளோ படித்தாலும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. டெஸ்ட்டுடைய முழு பலனை நான் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? டெஸ்ட்டு வந்து இப்போ போர்ஷன் அந்த வீக்குக்கு என்ன போர்ஷனோ அதை படிச்சுட்டு ஒரு 2-3 தடவையாவது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு, இப்போ 5 நாள் ஃபுல்லாக நான் படிப்பேங்க சார். 6 நாள் வந்து டெஸ்ட்டுக்கு இருக்கும். 5 நாள் படிச்சுட்டு 6வது நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுமே ரிவிஷன் தாங்க சார் பண்ணுவேன். புதுசாக எதுவும் படிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 நாளுமே வந்து ஃபுல்லாக படிச்சிருவேங்க சார். 6வது நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லாக 5 சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் பண்ணுவேங்க சார். ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து 7வது நாள் டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் எந்த கொஷின் எல்லாம் வந்து தப்பாக எழுதியிருக்கணும் அதை எல்லாமே திரும்ப எடுத்து பார்ப்பேங்க சார். ஏன் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்பேங்க சார். அந்த 150 கொஷினும் நம்ம படித்த கொஷினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சிதாங்க சார் படிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து 102 103 102 அந்த மாதிரி தாங்க சார் வாங்கினேன். 102 103 தான் வாங்கினேன். நிறைய தமிழில் நிறையா தப்பு பண்ணேங்க சார். தமிழில் இலக்கணத்தில் கொஞ்சம் நிறையா தப்பு பண்ணேங்க சார். அதுக்கப்புறம் தப்பு பண்ணும்போது தான் அதை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேங்க சார். அன்னைக்கே மதியமே போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம் தப்பு பண்ணணும் அதை எடுத்து சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேங்க சார். இந்த இடத்துல இன்னும் நம்ம அதை சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதை படிப்பேங்க சார். தப்பு பண்ணதை வந்து திரும்ப அடுத்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக முடிஞ்ச அளவு சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எழுதணுங்க சார். டெஸ்ட்டு எழுதினதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோமோ அதை போய் திரும்ப நம்ம வந்து அந்த டாப்பிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணோம். அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்க சார். நம்மளால் டெஸ்ட்டில் மார்க் வந்து வாங்க முடியல, அவ்வளோதான், நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்மளால் வந்து மார்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுங்க சார். ஏன்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம தப்பு பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியுங்க சார். ஆமாங்க சார், அந்த சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போய் எழுதுனா தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது, நம்ம முழுமையாக அதை படிச்சிட்டோமா இல்லையா, இல்லை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணுமா அப்படின்றத அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதாங்க சார் கண்டிப்பாக தெரியும். அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு அந்த படிக்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு அளவுகோலாக தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி மார்க்கை வச்சு எதுவும் இது பண்ணக்கூடாதுங்க சார். ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னா ரிவிஷன் தாங்க சார். நம்மளால் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண முடியுமோ, இப்போது மார்க் வந்து 150க்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் நார்மலாக எல்லோரும் வாங்குவாங்கங்க சார். அதுக்கு மேலே ஒவ்வொரு 10 மார்க்குக்கும் நம்ம எந்தளவு எஃபர்ட் போடுறோமோ அதில் தாங்க சார் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நமக்கு மார்க் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எஃபர்ட் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணுங்க சார். அது போட்டால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போது மேக்ஸ் வந்து எனக்கு மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க சார். ஆனால் நமக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டாக இருந்தாலுமே அதையும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பார்க்கணும் அப்படின்றது தாங்க சார் நான் கற்றுக்கிட்டேன். இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸி தான், நம்மளால் வந்து சீக்கிரம் படிச்சிட முடியும்னு அதுக்கு டைம் கம்மியாக ஒதுக்காமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக டைம் வந்து ஒதுக்கி படிக்கணும். படிக்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ கண்டிப்பாக 6th படிக்கிறேன் அப்படின்னாங்க சார், அதோட கண்டினியூவேஷன் வந்து 9th 10th கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னா லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேங்க சார். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி 6th இருக்குது அப்படின்னா அதையும் 9th 10th இருக்குது அப்படின்னா அந்த 3 விஷயத்தையும் வந்துட்டு லிங்க் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் இருக்குங்க சார். நோட்டில் இப்போ தமிழுக்குன்னா தனியாக ஒரு நோட் வச்சுக்கிறது, இங்கிலீஷ் மேக்ஸ் அதுக்கெலாம் தனியாக வச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கிறோமோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு படிக்கும்போது அது நமக்கு மறக்காதுங்க சார், நல்ல ஞாபகம் இருக்கும். ஆரம்பத்தில்
ஒரு 1 hour 2 hour படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க சார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கே கம்மி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கண்டிப்பாக வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஏன்னா நம்ம எந்த அளவு நம்ம புத்தகத்தோடு வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சார். அதுக்கு வந்து மனசு உடம்பு ஒத்துழைக்கிறதாங்க. அந்த புத்தகத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னாங்க சார், அது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தாங்க சார் தோணும். எனக்கு வந்து அப்படி தான் தோண ஆரம்பிச்சுது. எப்போ நான் படிக்கிறத ரொம்ப விரும்ப ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்படின்னு தான் வந்து தோண ஆரம்பிச்சுது. நம்ம எப்போ டெடிக்கேட்டடாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட உடம்பு சொல்கிறது எதுவுமே நம்ம மனசு கேட்காதுங்க சார். நம்ம பிடிச்சி படிச்சுக்கிட்டே தான் இருப்போம் எப்போவுமே. இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து எல்லாருமே வரணும் அப்படின்னா, ஐக்கியமாகணும் அப்படின்னா வந்து அதுக்கான வழிமுறைங்க. ஃபஸ்ட் டே படிக்கும்போது வந்து நம்மளால் ஒரு 8 hours உட்காந்து அந்த மாதிரிலாம் படிக்க முடியாதுங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கலாங்க சார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த டைமை வந்து ஸ்டடி டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க சார். நம்ம தினமும் புதுசாக படிக்கிறது இருந்தாலுமே முதல் நாள் படிக்கிறத வந்து ரிவிஷன் பண்ணணுங்க சார். நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது புதுசாக இருக்கிறத படிக்கலாம். நமக்கு எப்போல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் முன்னாடி நாள் படித்ததை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கணுங்க சார். நம்ம அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு ஒரு டைம் தோணும், நம்ம படிக்கிறதுல நமக்கு ஞாபகம் இருக்குது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குங்க சார். அப்போது நமக்கு பரவாயில்ல எல்லாமே ஞாபகம் இருக்குது, நம்ம இதே மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சதுங்க சார். படிக்கிறது எப்போ மேடம் மறக்கும்? கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து படிக்கும்போது அதை நமக்கு மறக்க ஆரம்பிக்குங்க சார். கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டு வேலைகளில் எப்படி படிக்கிறது? வீட்டு வேலைக்கு நடுவில் படிக்கிறதுனா, இப்போ காலையில் சமைக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து லெசன் ஏதாவது ஆன் பண்ணி வச்சுருவேங்க சார். இப்போ இங்கிலீஷ்லாம் இருக்குது அப்படின்னா போயம் ப்ரோஸ் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு சமைப்பேங்க சார். அப்படி சமைக்கும்போது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்றா கொஞ்சம் கேட்காது அப்படின்னு எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட போட மாட்டேங்க சார். அந்த அவங்க சொல்கிறத வந்து நமக்கு முழுசாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தாங்க சார் சமைப்பேன். காய் கட் பண்ணும்போது துணி மடித்து வைக்கும்போது அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேங்க சார். தூங்க போகும்போது கூட அன்றைக்கி நான் என்ன லெசன் படித்தேனோ அதுக்கான கொஷின் ஆன்சர்லாம் வந்து வருங்க சார், யூடியூப்பில் வரும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கொஷின்லாம் சொல்லும்போது அந்த ஆன்சர் வரத்துக்கு ஒரு 5 seconds ஆகுங்க சார். அந்த 5 seconds வரத்துக்குள்ளே நமக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுங்க சார். வேறு மேடம் ஹவுஸ் ஒய்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேடம் இருக்குது? நேரங்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக டைம் இருக்காது தாங்க சார். மார்னிங் 6 to 9 வந்து கண்டிப்பாக படிக்க முடியாதுங்க சார். 9 o'clock மேலே எந்த அளவு சீக்கிரம் நம்மளோட வேலைகளை வந்து முடிச்சுட்டு நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்கிறது, படிக்கிறது வந்து ஒரு வேலையாக நினைக்காம அதை ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக தாங்க சார் இருக்கும்.